அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். அவங்க சக்தியில் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குரோம்பேட்டில் தான் இருக்கோம். குரோம்பேட்டில் இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்குன்றது யாருக்குமே நமக்கு தெரியாது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழும் மலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதையை பற்றி நம்ம முழு கதையை நான் போடுவேன், பதிவு பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப செங்குத்தான ஒரு மலைப்பகுதியாக இருக்கும். நீங்கள் பைக்கில் வரதா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பைக்கில் வரதா இருந்தால் கூட கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கோயிலோட புராண கதை என்ன, நம்ம வரலாறு என்ன, நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த கோயில் பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கிட்ட எடுத்துருவா. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அத்திரி ஈஸ்வரர், பார்வதி தாயார் அனுசூயா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த கோயில் பற்றி முழு வரலாறு நம்ம அப்படியே பார்த்துட்டே போவோம். இந்த கோயில் பாருங்கள் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே வரவாங்க. சென்னையில் இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. மக்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுற்றி மரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேப்ப மரம் இந்த மலையில் ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருக்குது. ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய தலமாக பார்த்துட்ருக்காங்க இங்கே உள்ள மக்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மூலிகைகள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. இந்த பச்சை மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோட அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ காச நோய்கள் ரொம்ப இந்த டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத சூழலில் இருக்கும்போது இந்த மலையில் நிறைய ஒரு மூலிகைகள் இருந்ததுனால அப்போ சித்த மருத்துவத்தை 1928ஆம் ஆண்டு செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அது குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா குமரன் குன்றத்தில் முருகன் வீட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்மலையில் விஷ்ணு வீட்டிருக்கிறாரு. நடுவில் இந்த குரோம்பேட்டை சிக்னலுக்கு பக்கத்தில் இந்த பச்சை மலை ரொம்பவும் அழகான சித்தர்கள் வழிபட்ட ஒரு சிவன் கோயில் அழகாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். இந்த படிக்கட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 படிக்கட்டுகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறலாம். அந்த சிவன் கோயிலை நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு சூழல் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு சிக்னல், மொபைலில் உள்ள சிக்னல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, டவர் கட் ஆகிடும். நீங்கள் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பிளேஸை நீங்கள் பார்க்கணும், விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குரோம்பேட் பச்சைமலை சிவன் கோயில் தான் ஒரு சரியான பிளேஸ். நீங்கள் சென்னைக்குள்ளே நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகணும், ஒரு மலை பகுதியை நீங்கள் பார்க்கணும், ரொம்ப இயற்கை சார்ந்த இடமா இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும் நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் போங்க. நீங்கள் நினச்சபடி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா போன வருடம் ஜனவரி மாதம் 2024 தான் குடமுழக்கு நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலவராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் அத்திரி ஈஸ்வரராக இருக்காங்க. அம்பாள் அனுசூயா ஈஸ்வரி. இந்த கோவில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அது கிழக்கு நோக்கி இருக்கும். அம்பாள் அனுசூயா ஈஸ்வரிக்கும் தனி சன்னதி இருக்குது. அது தெற்கு நோக்கி இருப்பாங்க. அம்மா நின்ற குளத்தில் காட்சி அளிப்பாங்க. இந்த கோயிலோட மலை இருக்கு இல்லையா, சுற்றி ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வெயில் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா சுற்றி மரமாக இருக்கனால வெயில் அடித்தாலுமே கூட அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் சில்லாக தான் இருக்கும். நிறைய பேர் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் குறும்பர் சொல்லி ஒரு இன மக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மலையில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சியும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பச்சை மலை பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் கொண்டதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்திங்கன்னா மொத்த சென்னை சிட்டியே தெரியும். அதோட வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் அதோடய வியூ பாயிண்ட். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இன்னும் போக 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 ரொம்ப உயரத்துக்கு போகும்போது அதோடய வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காளியம்மன் கோவில் ஒன்று இருக்கும். நம்ம அந்த சிவன் கோயில் பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த காளியம்மன் கோயிலுக்கு நம்ம பயணிப்போம். அந்த காணொலியை நான் சேர்த்து தான் நான் போட்டிருப்பேன். நீங்கள் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகிற பாதை இருக்குது பாருங்கள். அடடா, அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு பாதை. நீங்களும் பார்ப்பீங்க பாருங்கள். இந்த படிக்கட்டுலாம் வந்தாச்சு. இது கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து நம்ம சிவன் கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஒரு 108 படிக்கட்டு மொத்தம் இந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதா இருந்தால். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருந்த இடமாவும் இருக்கும். ரொம்ப தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவரோட தனி
சன்னதி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்கியங்கள்லாம் எழுதிட்டு வள்ளலாருடைய படங்கள்லாம் இருக்கும், நீங்கள் அது பார்க்க முடியும். கூடுதலாக வந்து அகத்தியர் முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு ரிஷிகளுடைய சிலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆஞ்சநேயர் சிலைகளை பார்க்கலாம், விநாயகர் சிலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போக போக நிறைய சிலைகள்லாம் வரும், நிறைய சித்தர்களுடைய சிலையெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் பாதாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்குது, பாலாம்பிகைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் சிலை இருக்குது. நான் அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அபூர்வமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது இது வந்து ரொம்ப ஒரு புண்ணியம் மாதிரி, உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு கோடி புண்ணியம் மாதிரி இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், பார்ப்போம் வாங்க. நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து கோவிலை வந்து நெருங்கியாச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்குலேருந்து ஆரம்பிக்குது, மதியம் வந்து 12 மணி வரைக்கும் தான் அந்த கோவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, இரவு வந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கும். நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி நாட்களில் போனனால கொஞ்சம் மக்கள் வந்துட்டு போவாங்கன்றனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க டைமிங்கு. நல்ல வேளை நாங்கள் வந்து சிவபெருமானை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு நினச்சிட்டு நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள் கோவில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அமைச்சிருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு வண்ணம், நல்ல ஒரு அழகான ஒரு கோவில். போன வருடம் தான் அந்த குடமுழுக்கு நடத்தினால ரொம்ப அழகாக இது இருக்குது கோயில் பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைமிங்க்கு நீங்கள் வந்து போயிடுங்க, ஒரு 12 மணிக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து நெருங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சிவபெருமானை வந்து நீங்கள் வந்து வழிபட முடியும். கொஞ்சம் தாண்டினா கூட அந்த கோயில் வந்து நட சாத்திடுவாங்க. டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாதாளத்தில் வந்து பாலாம்பிகை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க, படிக்கட்டெலாம் அமைச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் இப்போலாம் நல்லா ஒரு சீரமைப்பு பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு அமைதியாக நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து ஆகிட்டு நீங்கள் இந்த அம்மனை வந்து வழிபட்டு நீங்கள் வரலாம். இந்த ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வரைக்கும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி அதை நான் பார்த்ததில்ல. நானும் இந்த மலையில் போயிருக்கேன், இந்த காட்டு பாதையில் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் வந்து எந்த பாம்பையும் நான் பார்த்ததில்ல. ஆனால் இங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலையில் வந்து நிறைய பாம்புகள் இருக்கும், இதுதான் பாலாம்பிகை. நீங்கள் வந்து நல்லா வழிபட்டுட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அங்கே வந்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா வள்ளலார் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவராக நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி மரங்கள் இருக்கிறதுனால இது இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு உணவு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா ரொம்ப நீண்ட நேரம் ஆகலாம். ஆனால் நீங்கள் இந்த சாப்பிட்ட அந்த நெகிழித்தாள்கள்லாம் நீங்கள் எதுவும் போட்டுறாதீங்க, ஏன்னா இடம் வந்து ரொம்ப சுத்தமாக வந்து பராமரிச்சுட்டு வராங்கனாலே நீங்கள் சாப்பிட்ட ஏதாவது பொருள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பேக்லேயே வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டஸ்ட்பினில் நீங்கள் வந்து போட்டுருங்க. இது பாருங்கள் ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு காடு மாதிரி இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்லாம் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பச்சை பசைன்னு ஒரு பசுமையான ஒரு இடமாவும் இருக்கும். இந்த வழியில் தான் நீங்கள் போகணும் அந்த இடத்துக்கு. நீங்கள் வள்ளலாரை நீங்கள் இந்த பார்க்குறதா இருந்தால் அந்த பாதையிலே நீங்கள் அப்படியே நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் காட்டுறேன், இந்த பாதையில் நீங்கள் நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வள்ளலாருடைய சன்னதி வந்து நீங்கள் வந்து நெருங்க முடியும். ரொம்ப ஒரு அழகாக இருக்குல்ல பார்க்க இடமே, மனசுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படிக்கட்டு நீங்கள் மேலே ஏறி நீங்கள் வந்து வள்ளலாரை வந்து நீங்கள் வந்து வணங்க முடியும். நான் காட்டுறேன் பாருங்கள், வள்ளலாருடைய புகைப்படம் ஒன்று இருக்கும் அங்கே, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த ஹில்ஸ் தான் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க, தெரியுதா வள்ளலாரோட புகைப்படம் தெரியுதா? ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் இது. நீங்கள் இங்கே வந்தால் கொஞ்சம் சத்தம் எதுவும் நீங்கள் போடாமல், ஏன்னா வள்ளலார் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அது ஒரு தனி கதையாக இருக்குது வள்ளலாருக்கு. நம்ம இன்னொரு பதிவில் வந்து நம்ம வள்ளலாரை பற்றி வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே நீங்கள் வந்து வள்ளலாரை வந்து வணங்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் இருப்பாங்க, நீங்கள் அவர்கிட்டே ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுட்டு நீங்கள் வந்து திரும்பலாம். அந்த மலைப்பகுதியிலேருந்து நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். வள்ளலார் அங்கே பாருங்கள், இவர் தான் வந்து நம்ம அகத்திய பெருமான் இருக்காங்க. விநாயகர் சன்னதி இருக்குது பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு ரிஷிமார் இருக்காங்க பாருங்கள்.
இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து நவபாஷாணத்தால் வந்து செஞ்ச ஒரு சிவலிங்கத்தை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து பூஜை செஞ்சு வழிபட்டதாக வந்து சொல்லப்படுது. அதை வந்து காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்காங்க வந்து திருடர்கள் வந்து அதை திருட்டு போயிட்டாங்க, அந்த நவபாஷாண சிலையில் வந்து திருட்டு போயிட்டாங்க தான் சொல்லப்படுது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுற்றி வந்து வேப்ப மரம் இருக்கிறதுனால ஒரு குளிர்ந்த காற்று தான் நம்மளுக்கு வீசும். நம்ம மேலே போனாலே காற்று அடிக்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். நான் அது காட்டுறேன் பாருங்கள். இந்த விநாயகரை வந்து ஒரு சுற்றி ஒரு வளம் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தெரியும் பாருங்கள். அங்கே இருக்க சுற்றி இருக்க நீர்நிலைகள்லாம் நல்லாவே தெரியும். நம்ம சென்னை சிட்டி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம சென்னையிலே இருந்துட்டு இப்படி ஒரு அழகான ஒரு மலைப்பகுதிக்கு வரும்போது மனசுக்கே வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த மரங்களில் பாருங்களேன், இந்த காற்று எந்தளவுக்கு வீசுதுன்னு பாருங்கள். இது பார்க்கவே வந்து பாருங்கள், ஒரு அழகான ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம காளியம்மனை போயிட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம போகலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று காட்டுவோம் பாருங்கள். அந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு நீர்நிலைகள்லாம் இருக்கும். அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவேன், நீங்களும் பாருங்கள். அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்க பாருங்கள் எப்படி சென்னையை விட சின்ன பெரிய பெரிய பில்டிங் கூட நம்ம சின்னதாக தெரியும். இன்னும் மேலே போக போக இன்னும் நல்லா நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்க நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சிவன் கோயில் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஆனால் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகிற பாதை இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பாதை. இந்த பாதையில் நீங்கள் வந்து காளியம்மன் கோயிலுக்கு வந்து போக முடியும். இந்த பாதையில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நீங்கள் செங்குத்தாகவும் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு இந்த காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த காளியம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் குழந்தைகளை மட்டும் கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் பெரியவங்க மட்டும் வந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா அது படிக்கட்டு வந்து கம்மி தான், அதனால் நம்ம வந்து போக முடியும். ஆனால் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போகிற பாதை வந்து ஒரு காட்டுக்குள்ளே நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இங்கே நிறைய பாம்புகள் இருக்குன்றாங்க. அதனால் வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் நம்ம போகணும். அதுவும் இல்லாமல் செங்குத்தாக இருக்கும், பாதைகள்லாம் ஒன்றும் சரி இருக்காது. படிக்கட்டுகளே பார்த்தா கூட தள்ளி தள்ளி இருக்கும். படிக்கட்டில் ரொம்ப கரடு முரடாகவும் இருக்கும். இன்னும் இந்த படிக்கட்டெலாம் கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்க இந்த காளியம்மன் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக வந்து இந்த ஊர் மக்களால் வந்து நம்பப்படுது. ஆனால் பாதி பாருங்கள், பாதை வந்து 2 பாதை இருக்கும். எதில் போகிறதுன்றது நாங்கள் முதல் முறையாக போகும்போது எங்களுக்கே வந்து சந்தேகமாக இருக்கும். நீங்கள் இந்த பாதையை நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 பாதை வந்து பிரியுது. அந்த பக்கம் ஒரு பாதை போகும், இந்த பக்கம் ஒரு பாதை போகும் பாருங்கள். நாங்கள் வீடியோலேயே வந்து கொஞ்சம் பார்த்து தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த பாதையில் நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனால் 2 பாதையும் போகும்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது இந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஏன்னா அது காட்டு வழினால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்தது. நம்ம திரும்பி நம்ம போயிடலாமா, நம்ம போயிட்டு நம்ம காளியம்மன் கோயில் வந்து கீழேருந்து நம்ம வந்து நடந்து வந்துடலாமாலாம் கூட யோசித்தோம். ஏன்னா அந்த பாதை தெரியாமல் மாறி போயிட்டோம்னா வழி தெரியுமா தெரியாதான்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். சரி, நாங்கள் ஆனதாச்சு, இந்த பாதையில் நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு என்ன போய் தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். இந்த பாதையை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் போகிறோம். ஆனால் கொஞ்சம் மரங்கள் செடி கொடிகள்லாம் பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக போனால் போயிடலாம், ரீச் ஆகிடலாம். அங்கே பாருங்கள், பாம்புகள் கிட்டே இருந்து மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இங்கே எங்கே பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய நீங்கள் புற்றுகள் வந்து பாம்பு புற்று இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் நிறைய பார்க்க முடியும். அதே சமயம் வந்து நீங்கள் நடந்து போகும்போது இங்கே சுற்றி வந்து ஒரு மூலிகைகளால் மரங்கள் இருக்கிறதுனால அந்த காற்று பட்டால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மூலிகை காற்று இல்லையா, சுற்றி மரங்கள் ஃபுல்லாகவே இந்த மலை சுற்றியே வந்து மூலிகைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்றது சொல்கிறாங்க. அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த மலைப்பகுதியில் வந்து வாழ்ந்ததாகவும் நம்பப்படுது. அங்கே பாருங்கள், நம்ம சின்ன வயசில் வந்து இந்த மேன் வெர்சஸ் வைல்டு ஒன்று பார்ப்போம் இல்லையா, ஒரு தொலைக்காட்சி, அதில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு அடர்ந்த காடு தான் இது. இங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லாம் வந்து சிக்னல் இருக்காது. நம்ம வந்து ஜாக்கிரதையாக வந்து நம்ம பயணிக்கணும்.
அதே சமயம் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது கூட ஒரு அழகான ஒரு ஸ்பாட் வந்து சென்னையில் வந்து கிடைக்குமான்றது சந்தேகம் தான். ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. எப்பேற்பட்ட ஒரு மலைக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை வந்து இந்த மலை வந்து கொடுக்கும். மலை வந்து ஏற ஏற நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து மலை ஏற ஏற நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து குறையுன்றது நம்பப்படுது. இங்கே பாருங்கள், அங்கங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே வந்து விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு வராங்க இந்த ஊர் மக்கள். இங்கே இருக்க செடி கொடிகள் எல்லாமே வந்து எதுவும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவும் உடச்சிடாதீங்க, வெட்டாதீங்க. நீங்கள் பாட்டு நீங்கள் அமைதியாக போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். இந்த மலைப்பகுதி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாகவும் நம்ம பயணிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து மேலே இருக்க அந்த காளியம்மன் வந்து நெருங்கக்கூடிய ஒரு பாதை தான் இது. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் போக போக அந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாகவும் இருக்கும். அது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். அந்த படிக்கட்டெலாம் நீங்கள் மேலே ஏறின்னு பார்க்கும்போது நம்ம சென்னை இருக்கு இல்லையா, நம்ம முழு சென்னைன்னு வந்து சிட்டியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த இவ்வளோ இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நிறைய கட்டிடங்கள்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அந்த பாதையை வந்து பாருங்கள். இங்கேருந்து நம்ம பாதை வந்து மாறி போயிடுவோன்ற ஒரு பதற்றம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம எந்த திசையில் போனாலும் வந்துடும் நினைக்கிறேன் இந்த பாதை. இங்கே இருக்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்ருப்பாங்க இல்லையா, எல்லாம் ஒரு வழித்தடம் மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த பாதையில் நம்ம வந்து சேரணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோவில் மாதிரி சின்னதாக வச்சு இங்கேயும் சாமி கும்பிட்ருக்காங்க. இது மூலியமாக சரி இங்கே பாருங்கள் பாதை எப்படி நேராக வந்தீங்கன்னா இந்த படிக்கட்டு வந்துடும். இந்த படிக்கட்டு மூலிமா நீங்கள் மேலே ஏறி போனால் நம்ம வந்து அந்த காளியம்மன் கோயில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அங்கே படிக்கட்டுக்கெல்லாம் பாருங்களேன், எப்படி அந்த பாறையிலே வந்து வச்சு சும்மா படிக்கட்டுகள் செஞ்சுருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன் ரொம்ப கடினம். அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏறுறவங்களுக்கு. ஏன்னா நாம் ஏறி போனாலே ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்குவாங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். சென்னையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இயற்கை சார்ந்த பகுதியிலேருந்து நம்ம சென்னையை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே போக போக இன்னும் செங்குத்தாக போக போக நம்ம முழுசாக நம்ம வந்து ஒரு க்ளீனாகவும் ஒரு விஷயம் மாதிரி ஒரு கிளியராக தெரியும். மொத்த வியூ பாயிண்ட்டை நம்ம வந்து நல்லா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நேராக போனோம்னா நம்ம வந்து காளியம்மன் கோயில் வந்து நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காளியம்மன் கோயில். இங்கே வந்து ஒரு சில மந்திர வார்த்தைகள் மாதிரி ஒரு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. 7 3 6ன்ற மாதிரி ஒரு மந்திர வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 7 3 6ன்றதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து படைத்தல் காத்தல் அழித்தன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உறுதியாக எனக்கு தெரியாதனால வந்து சரிவர சொல்ல முடியல. இதுதான் அந்த காளியம்மன் கோயில் பாருங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில். ஆனால் இது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த காளியம்மனை வந்து தரிசிக்க முடியும். ஆனால் அது எல்லாமே டைமிங்குள்ளே நீங்கள் ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அம்மன் சிலையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இல்லைனா நடை சாத்திடுவாங்க. நாங்கள் போகும்போது நடை சாத்தி தான் இருந்தது. நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் காலை நேரம் பார்த்து நீங்கள் வந்துடுங்க. வந்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானவே வழிபடலாம், இந்த காளியம்மனையும் நீங்கள் வழிபடலாம். அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. பார்க்கவே நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடேங்கப்பா, என்னடா மொத்த சென்னையை வந்து பார்த்துட்டோன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். இங்கே வந்து நிறைய சித்தர்கள் வந்து பலிபீடமாக இருக்க ஒரு சித்தர் சமாதியெலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், மந்திர மகாயுகா காளி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. மலைகள் இருக்குது, நடுவில் வந்து ஒரு பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது, மறுபடியும் மலைகள் இருக்குது, நடுவில் வந்து பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது, மறுபடியும் மலைகள் இருக்குது. அது மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க. வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து மேலே பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு காட்சி பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காற்று நல்லா வீசும். நீங்கள் இந்த மேலே வந்துட்டிங்கனாலே இங்கே தான் இந்த காளியம்மன் கோவில் இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்க்க சித்தர் அடங்கல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அம்மன் சிலையை பாருங்கள். நான் சொன்னேன் அந்த மந்திர வார்த்தை 7 3 6 அங்கே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மந்திர வார்த்தை என்னன்றது நல்லா உறுதியாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு அதையும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஓம் ஸ்ரீ மகாயுகா மாயாதேவி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள் 7 3 6 அந்த போர்ட்லேயும் பாருங்கள் 7 3 6 சுற்றி வந்து அந்த 7 3 6ன்றத குறிப்பிட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஆனால் அதுக்கு உண்டான பொருள்ன்றது இதுதானான்றது எனக்கு சரியாக தெரியல. இது வந்து ஒரு பார்க்க வந்து ஒரு சித்தர் அடங்கல் மாதிரி ஒன்று தெரியுது. ஓம் ஸ்ரீ நவகோடி சித்த குருன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம்தான் இது. இந்த பச்சைமலை
ஈஸ்வரர் கோயில். நீங்கள் மறக்காமல் எல்லோரும் வாங்க. நம்ம சென்னையில் தான் இருக்குது, குரோம்பேட்டில் தான் இருக்குது. தாம்பரத்துலேருந்து பக்கம் தான். குரோம்பேட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தான். நம்ம தமிழ் பயன்லேருந்து தொடர்ச்சி நம்ம வந்து வரலாற்று வீடியோவும் வந்து சிவன் கோயில் வீடியோவும் நிறைய கோயில்கள் வீடியோ வந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம். உங்கள் ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. எல்லா மக்கள்கிட்டே இது கொண்டு போய் சேருங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.